இன்றைய நாளிதழின் முதல் பக்கத்தின் முக்கிய செய்திகள் என்று எடுத்துக்கொண்டால் 41 உயிர்களை பறித்த கரூர் கொடுந்துயரம் தொடர்பான செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதன்மையாக அந்த கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் 4 மணி நேரம் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று அவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அனுமதியின்றி ரோடு ஷோ நடத்தியதாகவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அக்யூஸ்ட் நம்பர் 1 A1, அதாவது முதல் எதிரியாக கரூர் மாவட்ட தாவேக செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த சம்பவம் தொடர்பாக வதந்தி பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். பொறுப்பற்ற செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கைக்கு பிறகு அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய விசாரணை அறிக்கைக்கு பிறகு இந்த பிரச்சார கூட்டங்கள் அதேபோல ரோடு ஷோக்களுக்கான அந்த கட்டுப்பாடுகள் விதிகளை வகுப்பது தொடர்பாக எல்லோருடனும் ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரது அந்த பேச்சில் மிக முக்கியமாக அவர் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்களோ அப்பாவி பொதுமக்களோ உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இதற்கு நடுவே அந்த கரூர் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் மயங்கி விழுந்து உயிரிழந்த நேரத்தில் அவர்களுக்கு முதலுதவி அளிப்பதற்கும் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கும் வந்த ஆம்புலன்ஸை தாக்கியதாக தாவேகாவினர் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அங்கு பதிவான அந்த வீடியோ காட்சிகள் சிசிடிவியினுடைய அடிப்படையில் அந்த 10 பேர் மீது போலீசார் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கினுடைய அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸை தாக்கிய தாவேகாவினர் 10 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் கூட இந்த கரூர் சம்பவம் தொடர்பாகத்தான் இருக்கிறது. கரூர் சம்பவம் அல்ல, கரூர் கொடுந்துயரம். 41 உயிர்களை பறித்திருக்கிற அந்த கொடுந்துயரம் தொடர்பான செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூருக்கு சென்று இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்களையும் அவர் சந்தித்து பேசி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் யார் மீதும் குறை சொல்ல மறுத்து விட்டார் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். நிர்மலா விசிட்ஸ் கரூர், அவாய்ட்ஸ் பிளேமிங் எனி ஒன் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த 41 பேர் உயிரை பறித்த கொடுந்துயரம் தொடர்பாக யார் மீதும் அவர் குற்றம் குறை சொல்லவில்லை, அனைவர் சொல்வதையும் தான் கேட்டுக்கொண்டதாகவும் என்று பிரதமரிடம் அது தொடர்பாக அறிக்கை அளிக்க இருப்பதாகவும் தான் அவர் கூறினார். மற்றபடி இதற்கு யார் பொறுப்பு, யாருடைய குற்றம் குறை காரணமாக இது நேர்ந்திருக்கிறது அல்லது எதனால் நேர்ந்திருக்கலாம் என்பது தொடர்பாக அவர் எதையுமே தெரிவிக்க மறுத்து விட்டார் என்று நாளிதழ்களில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதே போல காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அவரும் இந்த கரூர் சம்பவம் குறித்து அவரிடம் கேட்டறிந்தார் என்று நாளிதழ்களில் செய்தி வெளியாகிருக்கிறது. ஆனால் தினமலர் நாளிதழ் மட்டும் இப்படி விஜயை தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி பேசியது கூட்டணிக்கு அச்சாரமா என்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். விஜயினுடைய பேச்சில் அவர் திமுகவை கடுமையாக சாடுகிறார், பாஜகவை சாடுகிறார், இப்பொழுது அதிமுகவையும் கூட அவர் சாடுகிறார். ஆனால் காங்கிரஸை பற்றி அவர் இதுவரை வாய் திறக்கவில்லை, காங்கிரஸ் பற்றி அவர் எதுவும் சொன்னதும் இல்லை. ஏற்கனவே அவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமில்லாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டு இந்த கரூர் பெருந்துயரம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். இது ஒரு கூட்டணிக்கு அச்சாரமா என்கிற அடிப்படையில் தினமலர் நாளிதழ் அப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அண்ணாமலை ஏற்கனவே கேட்டிருந்தார். இந்த கரூர் கொடுந்துயரம் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் கேட்டிருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணியும் கூட அதை கேட்டிருக்கிறார் என்ற செய்திகளும் கூட தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல தைலாபுரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ராமதாஸை சென்று சந்தித்திருக்கிறார். அவர் இல்ல குடும்ப திருமண விழா தொடர்பான ஒரு அழைப்பிதழை அவர் அளித்தார் என்று அந்த செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் அரசியல் தொடர்பாக பேசிக்கொண்டார்கள் என்றும் கூட செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தினமலரில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ராமதாஸ் விருப்பம் தெரிவித்தார் என்று அதில் போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல,
ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமதாஸ் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பியதாகவும், ஆனால் அன்புமணி பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வைத்து விட்டதாகவும், இதுவும் கூட இருவருக்கும் நடுவே புகைச்சல் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு முன்னரே CV சண்முகம் ராமதாஸை சென்று சந்தித்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அப்பொழுது நடைபெறவில்லை. இந்த நிலையில் CV சண்முகம் மீண்டும் ராமதாஸை சந்தித்திருப்பது என்பது அதிமுக கூட்டணிக்கு அவரை அழைத்து வருவது ஒரு முயற்சியா என்பது போல அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ந்தெழுந்து அந்த போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த மக்களினுடைய அன்றாட வாழ்வே கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் வறுமை, வேலையின்மை, பணவீக்கம் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய சூழலில் அவர்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் பாகிஸ்தான் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் கூட பல்வேறு நாளிதழ்களுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதித்தார், மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அமெரிக்காவிற்கு வெளியே தயாராகும் சினிமாக்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இப்படி வரி விதிப்பு நடவடிக்கை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் சூழலில் இந்த அமெரிக்காவுக்கு வெளியே தயாராகும் சினிமாக்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிப்பு தொடர்பாக அவர் சொல்லும் பொழுது, இது ஒரு குழந்தையினுடைய கையில் இருக்கக்கூடிய சாக்லேட்டை பறிப்பது போன்ற ஒரு செயல். அமெரிக்காவிற்கு வெளியே சினிமாவை தயாரித்து கொண்டு வந்து இங்கு திரையிடுவது என்பது போல அவர் ஒரு ஒப்புமையோடு சொல்லியிருக்கிறார். தமிழ் படங்கள் கூட பல மிக முக்கியமான படங்கள் எல்லாம் அமெரிக்காவிலும் கூட திரையிடப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 100% வரி விதிப்பு என்பது அமெரிக்காவுக்கு வெளியே தயாராகும் எல்லா சினிமாக்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காசா பிரச்சனையை பொறுத்தவரையில் அதில் மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்று அதை சொல்ல முடியாது. ஆனால் ட்ரம்ப் என்னன்னா ஒரு 20 அம்ச திட்டத்தை, அந்த காசாவில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு 20 அம்ச திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த 20 அம்ச திட்டத்தை நேத்தன்யாகு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் சொல்கிறார். ஆனால் அந்த 20 அம்ச திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் படிக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆடுகளினுடைய இருப்பிடங்களை 2 குள்ளநெறிகள் சேர்ந்து பங்கிட்டுக் கொள்வதற்கான ஒரு நரித்தனமான ஒரு ஏற்பாடு போலத்தான் அது தெரிகிறது. அவர்கள் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டு விட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டு விட்டு ஒதுங்கிவிட வேண்டுமா, இவர்கள் போய் நிர்வாகம் செய்வார்களாம். அதுவும் ட்ரம்ப் தலைமையில் பல்வேறு நாடுகளுடைய கூட்டு சேர்ந்து அந்த காசாவை அவர்கள் நிர்வகிப்பார்களாம். இந்த திட்டத்திற்கு நேத்தன்யாகு ஒப்புக்கொண்டார் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. இது அந்த மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நிகழ்த்துகிற மிக மோசமான ஒரு அரசியலினுடைய விளைவு. அங்கு ஏற்கனவே 66,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் இவர்கள் ஈவிரக்கமற்றுத்தான் சிந்திக்கிறார்கள். அந்த பாலஸ்தீன மக்களினுடைய தாய் நிலத்தை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு பதிலாக அதில் இவர்கள் போய் நாங்கள் மேலாண்மை செய்கிறோம் என்று கொடிநாட்ட கிளம்பி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த 20 அம்ச திட்டத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இது செயலுக்கு வருமா, அதை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்பார்களா, அங்கு பாலஸ்தீன மக்கள் ஏற்பார்களா என்பதெல்லாம் இருக்கிறது. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த கத்தார் மீது இஸ்ரேல் அண்மையில் ஒரு தாக்குதல் நடத்தியது. கத்தார் அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடு, அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுத்து வந்த நாடு. அப்படிப்பட்ட நாடு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது. அதற்கு இவ்வளவு நாட்கள் கழித்து இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு அந்த கத்தார் பிரதமரை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இவர் இப்படி மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் அரபு நாடுகள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டமெல்லாம் போட்டார்கள் போல் இருக்கிறது. கடைசியாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்கள் அதை கதையை முடித்து விட்டார்கள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்தி என்று பார்க்கும் பொழுது, ஒரு RSS-காரர் APVP-னுடைய முன்னாள் மாநில தலைவர் கேரளாவை சேர்ந்தவர் மகாதேவ் என்பவர் ராகுல் காந்தி மார்பில் சுட்டுக் கொல்லப்படுவார் என்று டிவி விவாதத்திலேயே பேசியிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. ஹர்ஷினி.